காவல்துறை நண்பர்கள் இருக்கும் பொழுது எண்மண் எண் மக்கள் யாத்திரையில இன்னும் நாங்க சொல்றோம் ஐயா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2026 இன்னைக்கு என்ன சம்பளம் நீங்க வாங்குறீங்களோ முதல் நாள் முதல் கையெழுத்து இரட்டிப்பு செய்வோம். முதல் நாள் முதல் கையெழுத்து காவல்துறையினுடைய சம்பளம் இருக்கு. என்னங்க 18,000 ரூபாய் கான்ஸ்டபிள், 32,000 ரூபாய் கான்ஸ்டபிள். என்னங்க 30 நாள் வேலை பார்த்து 18 மணி நேரம் வேலை பார்த்து எந்த குழந்தை? அதுலதான் சில பேர் தவறு செய்யலாம். லஞ்சம் அங்கதான் வருது. இரண்டாவது நாள் நாங்கள் செய்வோம், காவல்துறையில 8 மணி நேரத்திற்கு மேல யாரும் பணி செய்யக்கூடாது. 8 மணி நேரத்துக்கு மேல நீங்க பணி செஞ்சா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் முடியும். 10 மணி நேரம் வேலை செஞ்சேன், 18 மணி நேரம் வேலை செஞ்சேன், நான் குழந்தைய கூட போய் பார்க்கல, நான் அங்க போல லீவு கொடுக்கல. இந்த இரண்டையும் காவல்துறை சகோதர சகோதரி இன்னைக்கு நாங்க பேசாங்க முடியும், எங்களால் இன்னைக்கு பேசதான் முடியும். தைரியமா பேசுறோம். திருவண்ணாமலையில ஆக்ரோஷமாக பேசினேன், ஆரணியில் பேசினேன். உங்கள் சார்பாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். காரணம், காவல்துறையினுடைய பல்லை பிடுங்கி விட்டால் பாம்புகள்லாம் உள்ள வந்துடும். பாம்புகள் வரக்கூடாது என்று நினைக்கிறோம். ஆனால் காவல்துறையை பணியை சுத்தப்படுத்தி அதிலே நேர்மையை கொண்டு வந்து அவர்கள் செய்யக்கூடிய உழைப்புக்கு ஊதியத்தை அதிகப்படுத்தி 8 மணி நேரத்திற்கு மேலே ஒரு காவல்துறை சேவை செய்யக்கூடாது. அதுக்கு எத்தனை போலீஸ் கான்ஸ்டபிள் வேணுமோ நம்ம எடுக்கலாமே. வரிப்பணம் வேணுமா கட்டுவோம் ஐயா. இந்த ஊர்ல 40 போலீஸ் கான்ஸ்டபிள் 80 பேருக்கு போடுவோம் ஐயா. ஒன்னும் ஆகாது. காவல்துறை 40 பேர் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா நம்ம பெண்கள் பாதுகாப்பா தான் இருப்பாங்க. இவன் நம்ம வரிப்பணத்துல கொள்ளையடிக்கிறத விட 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரி கட்டி 40 காவல்துறை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அமர வைத்தால் நாம் யாரும் குறைய போவது கிடையாது. அதனால ஆரணியில 183வது தொகுதியில நம்முடைய காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுகின்றோம், உங்களுடைய சம்பளத்தை இரட்டிப்பு பண்ணுவோம். அது ஒரு பெரிய சாதனை இல்லைங்க. தெலங்கானால உங்களுடைய சம்பளம் இரட்டிப்பு. இந்தியாவில எல்லா மாநிலத்தையும் பார்த்தீங்கன்னா தெலங்கானால ஒரு காவல்துறைக்கு அதிகமா சம்பளம் கொடுக்கிறோம். அதை மேட்ச் பண்றோம். அதை விட அதிகமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை கொடுக்கிறோம். நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும், தட்டி லட்டி கட்டி உள்ள வைக்கணும். அதான் உங்களுக்கு நாங்கள் மக்களாக வைக்கக்கூடிய வேண்டும். உங்களுக்கு 8 மணி நேரத்துக்கு மேல வீட்டுக்கு போங்க, குழந்தைகளோடு இருங்க, ஆறுதலா இருங்க, மனசை சாந்திப்படுத்துங்க, கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகும். 8 மணி வீட்டுக்கு போங்க, வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுத்து மேன் பவர் பத்தலீங்களா, இன்னும் 30,000 பேர் ரெக்ரூட் பண்ணும். 33% பெண்களை கொண்டு வரும். காவல்துறையில எத்தனையோ விஷயத்தை அவுட் சோர்ஸ் பண்ணிடுவோம். டிரைவர் எல்லாம் வெளியாடல போட்டுருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன் ரிசப்ஷன் வெளியாட போட்டோம். யூனிஃபார்ம் போட்டீங்கன்னா காவல்துறை வேலையை மட்டும், கிரைம் வேலையை பண்ணுங்க, லான் ஆர்டர் வேலையை பண்ணுங்க, மிச்ச எல்லா வேலையும் இன்னொரு டீம் ரெக்ரூட் பண்ணிக்கலாம். அதற்கென்று தனி ஆட்களை கொண்டு வரும். காவல்துறைக்குள்ள போனா ஜம்மனு சிரித்த முகத்தோடு 2 பேர் ரிசப்ஷன் உட்கார்ந்து அண்ணே வாங்க, அக்கா வாங்க, உங்க பிரச்சனை என்னன்னு கேட்கும் அளவுக்கு காவல்துறையை மாற்றுங்க. அதற்கு உங்களுடைய பணிச்சு எங்களுக்கு திட்டம் இருக்குங்க ஐயா, திட்டம் இருக்கு. எப்படி செயல்படுத்த முடியும் வேண்டும் என்பதில் மிக மிக தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு விஷயத்தை பேசிட்டே வரோம் ஐயா. இன்னைக்கு ஆரணியிலே காவல்துறையை எப்படி சீர்படுத்துவோம் என்று பேசி